ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம லக்கு குட்டிக்கு மொட்டை அடிச்சு காது குத்தலான்னு நம்ம சொந்த ஊரான தூத்துக்குடிக்கு போயிருந்தோம். ஏன்னா நம்ம குலதெய்வம் கோயில் தூத்துக்குடியில தான் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம நித்திமாக்கும் அண்ணன் பையனுக்கும் மொட்டை அடிச்சிடலான்னு திருச்செந்தூர் போயிருந்தோம். அந்த திருச்செந்தூருக்குள்ளாக தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். நமக்கு தாம்பரம்ல ட்ரெயின் வந்து 8 o'clock தான். ஸோ அதனால் நம்ம பொறுமையாக வீட்டிலேருந்து ஒரு 7 மணிக்கு கிளம்பியிருந்தோம். நம்ம வந்து முத்துநகர் தான் புக் பண்ணியிருந்தோம். நித்தியமாக வந்து ட்ரெயினில் போகிறோன்னு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தான். நம்ம ஊருக்கு போயிட்டு அப்புறமா ஃபஸ்ட்டு என்ன பிளான் வச்சுருந்தோம்னா, ஹோட்டலுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் திருச்செந்தூர் போகலான்னு தான் பிளான் வச்சுருந்தோம். பட் ஆனால் நாங்கள் போகும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாத யாத்திரையாக திருச்செந்தூருக்கு போயிருந்தாங்க தூத்துக்குடியிலேருந்து. விசாரிக்கும் போது தான் சொல்கிறாங்க, அடுத்த நாள் வந்து விசாகமா, அதாவது முருகரோட பர்த்டேன்றதுனால கோயில் வந்து கூட்டமாக இருக்கும், இன்னும் லேட் ஆச்சுன்னா கோயில் கூட்டமாயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து டேரெக்டாக திருச்செந்தூருக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ரூமுக்கு போயிடலான்னு முடிவெடுத்து போனோம். அங்கே போயிட்டு மொட்டை அடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்யூ நின்றுது. காலையில் ஒரு 7 மணி 8 மணி இருக்கும். அப்போவே அவ்வளோ க்யூ நின்றுட்டு இருந்தது. அந்த க்யூவில் நின்று மொட்டை அடிக்கவே நமக்கு ஒரு 1 hour மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் மொட்டை போட்டதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் பீச்சில் குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறமா தான் கிணத்துல குளிப்பாட்டணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால டேரெக்டாக பீச்சுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். தூரத்தில் இருக்க வரைக்கும் நித்தியமா பீச்சுக்கு போகணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டான். ஆனால் கிட்ட வந்தோன்னு ரொம்பவே பயந்துட்டான். அவங்க அப்பா ஒரு கட்டத்துக்கு மேலே டென்ஷன் ஆகிட்டு இழுத்துட்டு போயிட்டாரு, வாடா அப்படின்ட்டு. அப்புறமா அவங்க 2 பேரையும் குளிப்பாட்டிட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு. பீச்சில் குளிப்பாட்டினதுக்கு அப்புறமா நம்ம போய் நாழிக்கிணறுல குளிப்பாட்டணும். அந்த நாழிக்கிணறுக்கு ஒரு சூப்பரான வரலாறு இருக்குது. அது என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. திருச்செந்தூர்ல இதுக்கு முன்னாடி காயத்ரி மந்திரத்தோட 24 எழுத்துக்களை குறிப்பிடுற மாதிரி 24 தீர்த்தங்கள் இருந்ததா சொல்லப்படுது. அதுல கந்த புஷ்கரணி அப்படின்ற தீர்த்தம் தான் நம்மளுடைய இந்த நாழிக்கிணறு. அது மட்டும் இல்லாம இந்த கடற்கரையோரத்துல சில தீர்த்த கிணறுகள் இருந்ததாகவும் சொல்லப்படுது. அதுல சில கிணறுகள் இந்த மணல் எல்லாம் மூடி தொந்தடிச்சான். அந்த தீர்த்த கிணறுகளை குறிப்பிடுற மாதிரி இருந்த கல்வெட்டுகளும் காலப்போக்கில் அழிஞ்சிட்டதா சொல்லப்படுது. இந்த நாழிக்கிணறு எப்படி உருவாச்சுன்னா, அந்த காலத்துல அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையில 6 நாள் போர் நடந்திருக்கு. அந்த போர்ல தேவர்கள் அசுரர்களை வீழ்த்திட்டாங்க. அப்படி அசுரர்கள் வீழ்ந்ததும் சூரபத்மன் வந்து ஒரு பெரிய மாமரமா உருவெடுத்திருக்காரு. அப்ப நம்ம முருகப்பெருமான் அந்த மாமரத்தை தன்னுடைய வேல் கொண்டு 2ஆ பிளந்திருக்காரு. அப்படி 2ஆ பிளந்து விழுந்த மாமரத்தோட ஒரு துண்டு மயிலாகவும் இன்னொரு துண்டு சேவலாகவும் மாறி இருக்கு. அன்னையில இருந்துதான் நம்மளுடைய முருகப்பெருமான் மயில் வாகனத்துல சேவற்கொடியோட காட்சியளிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த போர் முடிஞ்சதும் முருகப்பெருமானுடைய படை வீரர்களுக்கு தண்ணி தாகம் எடுத்ததாகவும் அவர்களுடைய தண்ணி தாகத்தை போக்குறதுக்காக முருகப்பெருமான் அவருடைய வேல் கொண்டே ஒரு கிணத்தை உருவாக்கியிருக்காரு. அந்த கிணறு தான் நம்மளுடைய நாழிக்கிணறு. இந்த நாழிக்கிணறோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது வந்து கடற்கரைக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. அதாவது நம்ம பீச்சுக்கு ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. இருந்தாலும் இந்த நாழிக்கிணறுல இருந்து வர தண்ணியில ஒரு சொட்டு உப்பு கூட நமக்கு இருக்காது. இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்லையா? பீச்சுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு, பட் இருந்தாலும் இதுல கொஞ்சம் கூட உப்பே கரிக்காது நமக்கு. ஏதேதோ உலக அதிசயத்துல சேர்க்கிறாங்க, இதையே உலக அதிசயத்துல சேர்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றதுதான் தெரியல. நம்மளும் நாழிக்கிணறுல குளிச்சு முடிச்சு கோயிலுக்கு வந்தாச்சு. அன்னைக்கு கோயில்ல சரியான கூட்டம். என்னடான்னு பார்த்தா அடுத்த நாள் வந்து விசாகம், அதாவது முருகப்பெருமானுடைய பிறந்த நாள். இதுக்காகவே தூத்துக்குடியில இருந்து பாத யாத்திரையா திருச்செந்தூருக்கு நிறைய பக்தர்கள் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாம கோயில்ல வந்து கலை நிகழ்ச்சிகளும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. கொங்கு ஒயிலாட்ட குழு அப்படின்ற ஒரு டீம் வந்து கோயில பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஒயிலாட்டம், கும்மி, இந்த மாதிரி நிறைய கலை நிகழ்ச்சிகள் வந்து நடத்திட்டு இருந்தாங்க. இது எப்படின்னா, கோயிலோட ஒரு பகுதிகள்லையும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டே இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. அவங்க பெர்ஃபார்ம் பண்ண ஒரு டான்ஸோட வீடியோ வந்து நான் இந்த வீடியோல அட்டாச் பண்றேன், பாருங்க. ரொம்ப அழகா இருக்கு. யாரு அங்க அங்க
ஒரு பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சுட்டு அங்கேருந்து இங்கே வந்து இன்னொரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. இது என்னால் வீடியோ எடுக்க முடியல, நான் பார்த்துட்டே இருந்ததுனால இந்த வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன். ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப அழகாக ஆடியிருந்தாங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம திருச்செந்தூர்ல சாமியை பார்த்துட்டு கிளம்பிட்டோம். இப்போ நம்ம அடுத்த நேரம் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆத்தூரில் இருக்க ராமலட்சுமி அம்மன் திருக்கோவில். இதை வந்து கூத்தாடிச்சி கோவில் அப்படின்னும் சொல்லுவாங்க. இது வந்து ஆலமரத்துக்கு கீழே இருக்க ஒரு சின்ன கோவில் தான், ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த சுவாமி. இங்கே வந்து கருவறையில் வந்து சாமியோட சிலை இருக்காது, அதுக்கு பதிலாக 2 கண்ணாடி தான் இருக்கும். நம்ம நார்மலாக அம்மனுக்கெல்லாம் என்ன சாத்துவோம், புடவை தானே சாத்துவோம். ஆனால் இந்த கோயிலுக்கு வந்து ஒரு வயசுக்கு வந்த பொண்ணுக்கு வந்து நம்ம ஒரு சீர் வச்சு தருவோம் இல்லைங்களா, அதே மாதிரி பட்டு பாவாடை சட்டை, கண்ணாடி வளையல், மணி, பொட்டு, சீப்பு, பவுடர், கண்ணாடி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வந்து இங்கே நம்ம சாமிக்கு படைப்போம். நம்ம எப்போ நம்ம சொந்த ஊருக்கு வந்தாலும் இந்த கோயிலுக்கு போகாமல் வரவே மாட்டோம். அதுவும் இல்லாமல் இந்த கோயில் இருக்கிற இடமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஆலமரத்துக்கு கீழே ஒரு கோயில், பக்கத்துலேயே வந்து ஒரு ஓடையும் போயிட்டுருக்கும். நம்ம போகும்போது வேற லைட்டாக மழை தூரிட்டே இருந்ததா, அந்த கிளைமேட்டுக்கு பார்க்கவும் ரொம்பவே அழகாக இருந்தது. நம்ம எல்லாம் ஃபேமிலியோடு போயிட்டு இதை பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த ஆலமரத்தில் இருக்க விழுதில் வந்து தொங்கி விளையாடி, நம்ம எப்போ இந்த கோயிலுக்கு போனாலுமே இப்படி தான் பசங்க என்ஜாய் பண்ணிட்டு இருப்பானுங்க. இங்க குட்டியை பாருங்க, சாமியோட கருவறைக்குள்ளேயே போயிட்டு அங்க உள்ள இருக்க குங்குமத்தை எடுத்து அவங்க அப்பாக்கு வச்சு விடுறான். ஃபர்ஸ்ட் குங்குமத்தை வச்சுட்டான், அதுக்கப்புறமா அவங்க அப்பா நெத்தியை பார்த்தான், அந்த குங்குமம் ஒட்டலை அப்படின்னு திரும்ப போயிட்டு குங்குமத்தை எடுத்துட்டு வந்து அவங்க அப்பாவை வர சொல்லி அவங்க அப்பாவுக்கு வச்சு விட்டான். அதுக்கப்புறமா எனக்கு எடுத்துட்டு வந்து வச்சான், அவங்க தாத்தாக்கு, பாட்டிக்கு, அவங்க அத்தைக்குன்னு எல்லாருக்குமே வச்சு விட்டுட்டு இருந்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக ஃபேமிலியாக வந்து இங்கே சாமிக்கு பொங்கல் வச்சு நல்லா படைச்சு சாமி கும்பிட்டாச்சு. நாளைக்கு தான் நம்ம குட்டிக்கு குலதெய்வம் கோயிலில் போய் மொட்டை போட போகிறோம். அந்த வீடியோவை நான் நெக்ஸ்ட் vlogல அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.